1998 கோவை தொடர் குண்டு வெடிப்பில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி பாஷாவின் இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதித்ததற்கு பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது. தீவிரவாதி ஊர்வலத்திற்கு அரசு பாதுகாப்பு அளிப்பதாக பாஜக காட்டமாக விமர்சித்து வருகிறது. தமிழக அரசை கண்டித்து கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகே அண்ணாமலை தலைமையில் கருப்பு தின பேரணி பாஜக சார்பில் நடத்தப்பட்டது. பேரணியில் இந்து முன்னணி, இந்து அமைப்புகளை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசுக்கு எதிரான கருப்பு தின பேரணியில் பேசிய அண்ணாமலை, கோவையில் கார் வெடிப்பு நடத்திய முபின் பேசிய 7 நிமிட வீடியோ விரைவில் வெளியாகும் என்றார். நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகுண்டு தாக்குதல். முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா, இது சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னாரு. மார்ச் மாசத்துல 750 கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க. அதோட சல்பரை கலந்தீங்கன்னா, சார்கோல கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள். அமோனியம் நைட்ரேட் வாங்குறான். உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னாருன்னா, ஒரு சிலிண்டர் வெடிப்பை நீங்க அரசியல் பண்றீங்க. முபீனுடைய 2வது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆபீஸ். முபீன் 7 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான். ஐஎஸ்ஐஎஸ் கேலிஃபேட் சிரியால இருக்கிறான். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி 7 நிமிஷம் வீடியோ விரைவில் வெளியே வரும். நீங்க பாப்பீங்க. அது வெளியிட்டா ரொம்ப தப்பா போய். கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி பாஷாவை அப்பா என்ற சீமானம், வீரவணக்கம் என்ற திருமாவளவனும் ஓட்டு பிச்சை எடுக்கிறார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காட்டமாக விமர்சனம் செய்தார். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க, தகப்பா அப்படி. அண்ணன் சீமான் அவர்களே பிப்ரவரி 14, 1998 உங்களுக்கு தெரியாது, பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்து வாங்கிட்டு வர்றாரு. மைசூர், கோயம்புத்தூர்ல வெடிச்சது, மைசூர்ல இருந்து வந்தது. 50 பேர் சாவறாங்க. 250க்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாயம். 50 பேர்ல அப்பா இல்லாத பிறந்தாங்களா? 50 பேர்ல அப்பா இல்ல இல்லைங்களா? 50 பேருக்கு அப்பா இல்ல, இவருக்கு மட்டும்தான் அப்பா. அந்த 250 பேர் யாரு படுகாயம் அடைந்து, கண் இல்ல, காது இல்ல, கால் இல்ல, வாய் இல்ல, பேச முடியாது. இன்னும் ஸ்பைனல்ல அந்த பார்லஸ்னுடைய அந்த இது இருக்கு, ஷார்ட்மன் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆணி, அவங்களுக்கெல்லாம் ஸ்பைனல் கார்டு இல்ல, தண்டுவடத்துல. பாஷா அவங்க உங்களுக்கு அப்பா. ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி என்று உங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். திருமாவளவன் போடுறார். என்ன போடுறாரு? மாட்டிய வீர வணக்கம் தியாகி. ஆனா இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டில் யாருனாலும் எடுக்க முடியாது. உங்களுக்கு தான் பிஹெச்டி கற்றுக்கணும். அதனால இந்த நிகழ்வுல உங்களிடம் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், நீங்க விழிக்கணுங்க, நீங்க விழிக்க. இந்த அருமையான ஊர் மோடி அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.